சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். நம்பி ஆரூரருடைய குருபூசை நன்னாள் இன்றைய தினம். இந்த அற்புதமான திருநாளில் நமக்கு வள்ளல் பெருமான் அருளி செய்த ஆளுடைய நம்பிகள் அருள் மாலை என்ற 10 பாடல்கள் அமைந்த ஒரு தொகுப்பை சிந்திப்பதற்கு பெருமானின் திருவருளும் நம்பி ஆரூரருடைய குருவருளும் வள்ளல் பெருமானுடைய குருவருளும் நமக்கு துணையாக நிற்கின்றது. அற்புதமாக, அதாவது கொச்சக கலிப்பா என்ற இலக்கண அமைப்பில் அமைஞ்ச ஒரு 10 பாடல்கள் தான் இன்று நாம் பார்க்க இருப்பது. நமக்கு வள்ளல் பெருமான் 4 பெருமக்கள் பற்றியும் அற்புதமாக இந்த மாதிரி 10 பாடல்கள் அருளி செய்திருப்பார். அதாவது 4 பேர் போன வழியில் நாம் போகணும் அப்படின்னு சொல்கிறோம். அந்த 4 பேர் போன வழி என்ன, அதை ஏன் நாம் பின்பற்றணும் அப்படின்னு ஆற்றுப்படுத்தும் விதமாக ஆற்றுப்படையாக நமக்கு வள்ளல் பெருமான் அருளி செய்திருப்பார். இன்னும் ஒரு குறிப்பு என்னன்னா, திருமுறைகளை எந்த அளவுக்கு அன்போட ஆசையோட காதலோட உள்வாங்கி இருந்தால் இப்படி பாட முடியும் அப்படின்னு நம்மளை நினைக்க வைக்கிற அளவுக்கு அற்புதமான சொற்றொடர்களாக அமைத்து கொடுத்திருக்கின்றாள். இதுவும் அருள் வாக்கு என்று தான் சொல்ல வேண்டும். இப்போ நாம் பார்க்க போகிறது நம்பி ஆரூரருடைய குருபூசை நன்னாள் அப்படிங்கிறதுனால நம்பி ஆரூரருடைய 10 பாடல்கள், அதாவது ஆளுடைய நம்பிகள் அருள் மாலை என்ற தலைப்பில் வரக்கூடிய 10 பாடல்களை தான் பார்க்க போகின்றோம். இங்கே எங்கேயுமே, அதாவது 4 பெருமக்களில் சுந்தரர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நாயன்மார் தான். அவரை நாம் நம்பி, அவருடைய இயற்பெயர் நம்பி ஆரூரர். கைலையில் இருந்த வரைக்கும் அவருடைய பெயர் சுந்தரர். பூமியில் அவர் பிறந்ததுக்கு பிறகு அவருக்கு கொடுக்கப்பட்ட பெயர் நம்பி ஆரூரர். அது மட்டும் இல்லை, அவர் தன்னை 100 பதிகங்கள் பாடியிருக்கிறார் இல்லையா. அதில் அந்த திருப்பாட்டு என்று சொல்லப்படுகின்ற 7ஆம் திருமுறையில் ஒரு இடத்துல கூட தன்னை சுந்தரன் என்று அவர் சொல்லவே இல்லை. அது ஒரு காரணம். நாம் அந்த பெயரை பயன்படுத்தாமல் இருக்கிறதுக்கு இந்த பதிவிலையும் நாம் எங்கேயுமே அதை பார்க்க போகிறது கிடையாது. ஆனால் நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்சது 4 பெருமக்களில் சுந்தரர் அப்படிங்கிறதுனால அவரும் இவரும் ஒன்று என்பதை அதை அறிமுகப்படுத்துறதுக்காகத்தான் அந்த பெயரை நாம் இப்போ கொண்டு வந்தோம். காரணம் என்னென்னா, கைலையில் வச்சு அவருடைய பெயர் சுந்தரர். இன்னொன்று பார்த்திங்கன்னா, அவருடைய புகழ் பாடுவதற்கு, அதாவது அவருடைய அற்புதத்தை எடுத்து சொல்லுவதற்காக நமக்கு 11ஆம் திருமுறையில் நம்பியாண்டார் நம்பிகள் அருளி செய்ததாக இருந்தாலும் சரி, 12ஆம் திருமுறை பெரிய புராணமாக இருந்தாலும் சரி, சேக்கிழார் பெருமானும் நம்பியாண்டார் நம்பிகளும் எங்கேயுமே சுந்தரன் அப்படிங்கிற அந்த பெயரை கைலையோடு நிறுத்திட்டாங்களே ஒழிய பூமிக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களும் எங்கேயுமே சொல்லலை. அடுத்தது, இதற்கு அற்புதமான உரை விளக்கம் கொடுக்க, அதாவது 12ஆம் திருமுறைக்கு பெரிய புராணத்துக்கு உரை விளக்கம் கொடுக்க வந்த நம்மளுடைய CKS ஐயா, அவருடைய வேலை ரொம்ப மிகச்சிறந்த ஒரு, அதாவது நம்மளுடைய தவம்னு தான் நம்ம சொல்லணும், அந்த உரை நமக்கு கிடைச்சது. ஐயா அவர்களும் கைலாயத்தோட சுந்தரன்ற பெயரை நிறுத்திடுறாங்க. அதுக்கப்புறம் எங்கேயுமே அந்த பெயரை அவங்க பயன்படுத்தலை. இன்னொன்று, வள்ளல் பெருமானோடைய வாக்கை நாம் இங்கே பார்க்க போகிறோம். 10 பாடல்கள்லையும் எங்கேயுமே சுந்தரன் அப்படிங்கிற அந்த வார்த்தையும் இவரும் சொல்லலை. அப்படிங்கிறதுனால எனக்கும் பெருமான், அதாவது நம்பி ஆரூரோருடைய உத்தரவு சுந்தரன் சொல்லுவதற்கு கிடைக்காத காரணத்தினாலேயும் இந்த பதிவு முழுவதுமே நாம் நம்பி ஆரூரர் என்று தான் பார்க்க போகின்றோம். 10 பாடல்களுடைய சிந்தனை இப்போது ஆரம்பமாக இருக்கின்றது. முதல் பாடல். மதி அணி செஞ்சடை கனியை மன்றுள் நடம்புரி மருந்தை துதி அணி செஞ்சுவை பொருளில் சொல் மாலை தொடுத்து அருளி விதி அணி மாமறை நெறியும் மெய்நிலை ஆகம நெறியும் வதி அணிந்து விளங்க வைத்த வன்தொண்ட பெருந்தகையே என்பது முதல் பாடல். இதில் பாருங்க, மதியாணி செஞ்சடை கனி மன்றுள் நடம்புரி மருந்து என்று கூத்தபெருமானை, தில்லையில் நடனமாடிக்கொண்டிருக்கக்கூடிய கூத்தபெருமானை மிக அழகாக எடுத்துச் சொல்கின்றார் வள்ளல் பெருமான். வள்ளல் பெருமான் அவர்களுக்கும் தில்லை கூத்தன் என்பது இஷ்ட தெய்வம் என்பது பல வரலாற்று சான்றுகளோடு நாம் பார்க்க முடிகின்றது. அதே மாதிரி நம்பி ஆரூரரும் தில்லையை முதல்ல தரிசனம் செய்ய செல்லும் போது 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள என்று
அனைத்து கருவி கரணங்களும் ஒன்று சேர்ந்து கண்களாக இருந்து பெருமானை ரசித்த அந்த காட்சியினை பெரிய புராணம் வழியாக நாம் பார்க்க முடிகின்றது. அப்படிப்பட்ட தில்லை கூத்தனை தான் முத வரியிலேயே நமக்கு இங்கே எடுத்துச் சொல்கின்றார் வள்ளல் பெருமான். இதில் பாருங்க, மதி அணி செஞ்சடை கனி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறார். கனி, மருந்து என்ற 2 வார்த்தைகள் நாம் இங்கே பார்க்க முடிகின்றது. உடலை வளர்க்கக்கூடிய குணம் கொண்டது கனி, உயிரை வளர்க்கக்கூடிய குணம் கொண்டது மருந்து. ஏன்னா இந்த உடலுக்கான நோய் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் இன்றைக்கி எல்லாமே சொல்கிறோம், கைவலி கால்வலி எல்லாமே சொல்கிறோம், இது எல்லாமே பிணி தான். இந்த பிணிக்கான மருந்து என்ன அப்படின்னா, ஒன்று மருந்தை சாப்பிடலாம் நோய் வந்ததுக்கப்புறம், இல்லைன்னா நோய் வர்றதுக்கு முன்னாலேயே சரியான கனிகள் காய்கள் அப்படின்னு சாப்பிட்டோன்னா நமக்கு உடல் ஆரோக்கியத்தை பேணலாம். அப்போ உடலை வளர்க்கக்கூடியது கனி. சரி, அப்புறம் உயிர் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, உயிர் என்று சொன்னாலே அதனுடைய மிகப்பெரிய ஒரு வியாதி அப்படின்னா மீண்டும் மீண்டும் பிறவியில் வர்றது. அப்போ இந்த பிறவி பெருங்கடல்லேருந்து நம்மளை மீட்டு வெளியில் கொண்டு வரக்கூடிய மருந்தாக இருப்பது யார் அப்படின்னா, மன்றுள் நடம் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய தில்லைக்கூத்தன். ஏன் அப்படின்னா நமக்கு தெரியும், தில்லை கூத்த பெருமானோடைய அந்த தத்துவ அற்புதங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஊன நடனம், ஞான நடனம், ஆனந்த நடனம் ஆடுகின்றார் உயிர்களை உய்விக்கும் பொருட்டு. அதனால தான் கனி என்றும் மருந்து என்றும் தில்லை கூத்தனை இந்த பாடல்ல சொல்லும்போது நாம் உணர முடிகின்றது. அடுத்தது பாருங்க, கனி அப்படின்னு சொல்லியாச்சுன்னா வளர்க்கக்கூடிய தன்மை கொண்டதுன்னு சொன்னோம் இல்லையா. இதில் சந்திரனை பாருங்க, சந்திரன் ஒரு கலையாக நலிஞ்சு போனதுக்கப்புறம், யாருமே அடைக்கலம் இல்லை என்ற ஒரு சூழல் வந்ததுக்கப்புறம் சிவபெருமானோடைய திருவடியை அடைகின்றான். அப்போ பெருமான் என்ன பண்ணுறாரு, காலில் விழுந்த ஒருத்தரை எடுத்து நாம் எங்கேயாவது தலையில் வச்சுக்குவோமா அப்படின்னா பெருமான் செய்கின்றார். காலில் அடைக்கலம்னு விழுந்த ஒருத்தனை தூக்கி தலையில் வச்சு அவனை வளர்க்கக்கூடிய கனியாக இருக்கின்றார். இதில் நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, பெருமானை சரணடைய வேண்டும். சரணடைந்தால் நமக்கும் கண்டிப்பாக கனியாக இருப்பார். யார் அப்படின்னா, மன்றுள் நடம் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய மருந்து. இப்படிப்பட்ட சிவபெருமானை நாம என்ன பண்ணணும்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா. அதுக்கு தான் 2வது வரி பாருங்க, துதி அணி செஞ்சுவை பொருளில் சொல் மாலை தொடுத்து அருளி என்ற ஒரு குறிப்பை பார்க்கின்றோம். அதாவது பெருமானை துதித்து பாடி போற்றி நாம வழிபாடு செய்ய வேண்டும். அதை வழிபாடு செய்வதற்கு என்ன வேணும் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும். சரிப்பா, சாமியை பார்க்க போகிறோம், ஒரு மாலை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாலை அப்படின்னா 3 விதமான மாலைகள் நாம் பார்க்க முடிகின்றது. ஒன்று, நாம் எல்லாருக்குமே இன்னைக்கு தெரிஞ்ச பூ மாலை. அந்த பூ மாலை அப்படின்னு சொல்லியாச்சுனாலே அழகாக இருக்கும், வாசனையாக இருக்கும். ஆனால் அடுத்த நாள் அதை மீண்டும் பயன்படுத்த முடியாது. அடுத்தது மாலை அப்படின்னு பார்த்தா பொன்னால் செய்த மாலையை பயன்படுத்தலாம். ஆனால் பொன்னால் செய்த மாலை அழகாக இருக்கும், ஆனால் வாசனை கிடையாது. அடுத்த நாள் அதை பயன்படுத்த முடியும். ஆனால் சொல் மாலை அப்படின்னு சொல்கிறது மட்டும் பாருங்க, அழகாக இருக்கும். ஏன்னா ஒரு கவிதையை நாம் படிக்கும்போது எத்தனை அழகாக இருக்குது. அதுவும் திருமுறை பெருமானை பாடக்கூடிய பாடல்கள் எத்தனை அழகு நிறைந்ததாக இருக்குது. சொல் அழகு, பொருள் அழகு என்று அணி எத்தனை அணியாக இருக்கின்றது அப்படிங்கிறத நாம் பார்க்க முடியும். பாட 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 வாசனை அதிலிருந்து வர்றதை நாம் உணர முடியும். திருமுறை பாடுபவர்கள் அனைவரும் வாழ்ந்து அதை ரசிக்கக்கூடியவர்களாக இருந்திருப்போம் ஒவ்வொரு சூழல்லையும். அதே மாதிரி இன்று பாடின பாடலை நாளைக்கும் பாடலாம், அதுக்கு அடுத்த நாளும் பாடலாம். ஆக சொல் மாலை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா எப்போதுமே பயன்படுத்தக்கூடியது, அழகு நிறைந்தது, வாசனை உள்ளதாக இருக்கக்கூடிய சொல் மாலையை நமக்கு கொடுத்து அருள் செய்கின்றார் நம்பி ஆரூரர். ஏன்னா சிவபெருமானை போற்றி துதிக்க வேண்டும் அப்படின்னா இசை வடிவாக இருக்கக்கூடிய நல்ல ஒரு வீணையை தடவிக்கொண்டு இருக்கக்கூடிய சிவபெருமான், அவரை பாடுவதற்கு இசை கண்டிப்பாக தேவையில்லையா. அதனால தான் இந்த ஒரு குறிப்பை வைக்கிறாரு. அதில் பாருங்க, செஞ்சுவை பொருள் அப்படின்னு ஒரு குறிப்பு வைக்கிறார். அது என்னங்க அது செஞ்சுவை பொருள் அப்படின்னா, எனதுரை தனதுரை என்று நமக்கு காழிப்பிள்ளையார் பாடுவார். அதே மாதிரி நம்பி ஆரூரர் பாருங்க, முத பாடுவதற்கு நான் என்னப்பா பாடுறது அப்படின்னு சிவபெருமான் கிட்ட போய் கேட்கும்போது சிவபெருமான் சொல்றாரு, நீ அன்னைக்கு என்ன சொன்ன, என்ன பித்தன்னு சொன்னல்ல,
ஏன்னா தடுத்தாட்கொள்ள வரும்போது திருவெண்ணைநல்லூரில் வச்சு திருநாவலூரில் வச்சு தடுத்தாட்கொள்ள வரும்போது இவர் கேட்பார், நம்பி ஆரூரர் கேட்பாரு சிவபெருமானை பார்த்துட்டு, பித்தனோ மறையோன் அப்படின்னுவார். இன்றைக்கி நாம் சொல்கிறோம்ல லூசாப்பானை நீயே அப்படின்றோம்ல, அதே மாதிரி பித்தனோ மறையோன் அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு சிவபெருமான் என்ன சொல்கிறாரு பாருங்க, நீ அப்போ என்ன சொன்ன, முன்பு என்னை பித்தன் என்று மொழிந்தனை, அதனால் அதை வச்சு என்னை பாடு அப்படிங்கிறார். எப்படிப்பட்ட ஒரு வலியை கொடுத்துருக்கும் இந்த வார்த்தைகள். இல்லை, இப்போ நாம் ஒருத்தரை திட்டுறோம், கடுமையான வார்த்தை சொல்லி திட்டுறோம், அதுக்கப்புறம் நம்மளுக்கு அவங்களுக்கும் சமமாயிடுது, எல்லாமே சரியாயிடுது, மனஸ்தாபங்கள்லாம் தீந்து போயிடுது. அப்புறம் அவங்க சொல்கிறாங்க, சரி எனக்கு பாடு, நீ அன்றைக்கி என்னை திட்டினல்ல அந்த வார்த்தையை வச்சே பாடு அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஆனால் நம்பி ஆரூரருக்கு அந்த சொற்றொடர் தான் பெருமான் எடுத்து கொடுத்த சொற்றொடர். அதனால தான் பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா என்று ஆரம்பிக்கின்றார். அதே மாதிரி தென் திசைக்கு அவர் பிறந்ததே எதற்காக அப்படின்னா அடியார் புராணத்தை பாடுவதற்காகத்தான். அந்த அடியார் புராணம் என்று சொல்லப்படுகின்ற தில்லைவாழ் அந்தணர் என்ற சொற்றொடரை எடுத்து கொடுத்ததும் சிவபெருமான் தான். அதனால தான் செஞ்சுவை பொருள் அப்படின்னு பொருள் பொதிந்ததாக இருக்கக்கூடிய திருப்பாட்டு. அடுத்தது பாருங்க, மாலை என்ற ஒரு சொல் வைக்கின்றார். இந்த மாலைங்கிறது எங்கே இருந்து நமக்கு வள்ளல் பெருமானுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னா, இவங்கெல்லாம் அருளாளர்கள் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் நிதர்சனமான நமக்கு எடுத்துக்காட்டுகள் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். மாலை அப்படின்னு சொல்கிறார். ஏன் அப்படின்னா, நம்பி ஆரூரர் 100 பதிகங்கள் பாடுறார். அதில் கடைசி பாட்டு, அதாவது நிறைவு பாட்டு பார்த்திங்கன்னா திருக்கடைக்காப்பாக அமையும். அந்த திருக்கடைக்காப்பில் 25 இடங்களில் தன்னுடைய பதிகங்களையே மாலை என்று சொல்கின்றார். மாலை என்ற சொல் யார் வார்த்தைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பி ஆரூரருடைய வார்த்தை. அதை அப்படியே எடுத்து நமக்கு வள்ளல் பெருமான் அருள் செய்வது இதெல்லாம் கண்டிப்பாக அருட்செயல்கள் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் நிதர்சனமான எடுத்துக்காட்டுகள். அடுத்தது பாருங்க, விதி அணி மாமறை நெறியும் மெய்நிலை ஆகம நெறியும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது வேதம், மாமறை என்று சொன்னால் வேதம், அந்த வேதத்துக்கு சில விதிமுறைகள் இருக்குது. அதாவது இந்த நேரத்தில் தான் இதை பாடணும், இதை சொல்லணும், இந்த நேரத்தில் சொல்லக்கூடாது, இப்படிப்பட்ட அனுஷ்டானங்களை செய்துட்டதுக்கு அப்புறம் தான் நாம் வேதங்கள் செய்ய சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சில குறிப்புகள்லாம் நமக்கு இருக்குது. அதாவது இப்படித்தான் செய்ய வேண்டும். அந்த 6 அங்கங்கள் சொல்லுவாங்க இல்லையா, அந்த நிறுத்தி நிதானமாக இந்த ஏற்ற இறக்கத்தோடு சொல்லணும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு இருக்குது. ஆனால் அதை அது மாறாமல் நமக்கு நம்பி கொடுக்குறார். பதிகங்கள் கொடுக்கும் போதும் அந்த வேத நெறிக்கு எதிர்த்து அவர் நிற்கலை. ஏன் அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும், சிவாச்சாரியாராக பிறந்து அதே நேரத்தில் மன்னனாக வளர்கின்றார். அதனால் எதுவுமே வழுவாமல் அவர் இதை எடுத்துட்டு வர்றாரு. அடுத்தது பாருங்க, மெய்நிலை ஆகம நெறியும் சரியை கிரியை யோகம் ஞானம் என்று சொல்லப்படுகின்ற அன்பு மார்க்கத்தை மாறாமல் அது வழுவாமல் இருக்கக்கூடிய பதிகங்களை நமக்கு கொடுத்து அருள் செய்தவர் நம்பி ஆரூரர். வதி அணிந்து விளங்க வைத்த வன் தொண்ட பெருந்தகையே என்று சொல்கின்றார். இந்த வன் தொண்டர் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, அதுவும் மிக அழகான ஒரு சொற்றொடர். ஏன் அப்படின்னா, வன்மைகள் பேசிட வன் தொண்டன் என்பதோர் வாழ்வு தந்தார் அப்படின்னு திருநாவலூர் பதிகத்திலேயே நமக்கு நம்பி ஆரூரர் சொல்லுவார். அவருடைய அகச்சான்றாகவே நாம் இதை பார்க்க முடிகின்றது. சாமி என்ன பண்ணுறாரு, எனக்கு வன் தொண்டன்னு பேர் கொடுக்குறாருப்பா அப்படின்னு தன் வார்த்தையாகவே அதை சொல்கின்றார். 101 பதிகங்கள் நம்பி பாடியிருக்கிறார். அதாவது 100 பதிகங்கள்ங்கிறது நமக்கு எல்லா புத்தகத்திலையும் இருக்கிறது. ஒரு பதிகம் நமக்கு மீண்டும் கிடைச்ச ஒரு பதிகம். அந்த 101 பதிகத்தில் பார்த்திங்கன்னா 24 இடங்களில் திருக்கடைக்காப்புலையும் சரி, நடுவில் வர இந்த மாதிரி சொற்றொடர்களும் சரி, வன் தொண்டன் என்று தன்னை அடையாளப்படுத்தி கொண்டார். அந்த சொற்றொடரை அப்படியே எடுத்து கையாள்கின்றார் வள்ளல் பெருமான். வன் தொண்ட பெருந்தகையே, பெருமானை வேற எப்படி, அதாவது நம்பி ஆரூரரை வேற எப்படியுமே சொல்ல முடியாது, அவருக்கு நிகர் அவர் தான் அப்படிங்கிற மாதிரி பெருந்தகையே அப்படிங்கிற ஒரு சொல்ல வைக்கிறாரு. அதாவது அவருடைய பதிகங்களில் பார்த்திங்கன்னா வேத நெறியும் சரி, ஆகம நெறியும் சரி, எந்த விதத்திலையுமே மாறுபடாமல் அதை அப்படியே எடுத்து ஓதுகின்றார் அப்படிங்கிற ஒரு குறிப்பைத்தான் நாம் இந்த இடத்துல பார்க்க முடிகின்றது. அற்புதமான அழகான முதல் பாடல். இரண்டாவது பாடல், நீற்றில் இட்ட நிலையா
புன்னெறி உடையார் தமை கூடி சேற்றில் இட்ட கம்பம் எனத் தியங்குற்றேன் தனி ஆளாய் ஏற்றில் இட்ட திருவடியை எண்ணி அரும் பொன்னையெல்லாம் ஆற்றில் இட்டு குளத்தி எடுத்த அருள் தலைமை பெருந்தகையே என்று நம்பி ஆரூரர் செய்த ஒரு அருட்செயலை நமக்கு இந்த பாடல் மூலமாக எடுத்துச் சொல்கின்றார். அதாவது சுண்ணாம்பு களவால வெந்தொழியக்கூடிய எல்லா பொருள் போல நிலையாத தீநெறியை கடைபிடிப்பவர்களோடு கூடி சேற்றில் போட்ட அதாவது சேற்றில் நட்டு வச்ச ஒரு கம்பம் போல அப்படியே சாஞ்சு விழாத என்னை அருள் செய்ய வேண்டும், ஆண்டு அருள வேண்டும் அப்படிங்கிற ஒரு குறிப்பாக பார்க்கின்றோம். அதாவது நிலையா புன்னெறி உடையார் தமை கூடி, நிலையாமை அப்படின்னு சொல்கிற ஒரு நெறியில் அதை போதிக்கக்கூடிய புன்னெறி கொண்டவர்களை நான் சார்ந்து இருந்துடக்கூடாது, அந்த நிலை எனக்கு வேண்டாம். ஏன் அப்படின்னா அதை சார்ந்து இருந்தால் என்ன நடக்கும்னு ஒரு ஓமை சொல்கிறாரு பாருங்க. அதாவது அதுக்கு முன்னாடி நீற்றில் இட்ட நிலை அப்படின்னா என்னங்கிறத பார்த்துருவோம். நீற்றில் இட்ட நிலை அதாவது சுண்ணாம்பு களவாய் அப்படிங்கிறத நாம் எடுத்தோன்னா அதுதான் அந்த நீற்று அப்படின்னு சொல்கிறது. சுண்ணாம்பு களவால் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா கற்களை பதப்படுத்தி அதை மிருதுவாக ஆக்கக்கூடிய தன்மை கொண்டது. ஒரு கல்லையே மிருதுவாக்கும் அப்படின்னா நம்மளுடைய எலும்பெல்லாம் என்ன ஆகும்? அப்படியே பொடிஞ்சு போயிடும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சுண்ணாம்பு களவால் தான் நம்மளுடைய அப்பர் பெருமானை கொண்டு போய் போடுவாங்க. அப்பர் பெருமானும் மாசில் வீணையும் பதிகம் பாடி அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு நிலையை பார்க்கின்றோம். ஆனால் மனிதர்களோ மிருகங்களோ அதுக்குள்ளே போட்டாச்சுன்னா அவ்வளவுதான், கதை முடிஞ்சு போச்சு. இங்கே இந்த நிலை அப்படின்னு சொல்கிறோம்ல, இதை தாப்பிசை பொருள்கோளாக முன்னும் பின்னுமாக நின்று பொருள் கொடுப்பது மிக அழகாக நாம் பார்க்க முடிகின்றது. அதாவது நீற்றில் இட்ட நிலை போல நிலை இல்லாத புன்னெறி உடையார் தமை கூடி அப்படின்னு அந்த நிலை என்பதை முன்னும் பின்னுமாக வைத்து பொருள் பார்க்கும்போது ஒரு அழகான சிறப்பாக பார்க்க முடிகின்றது. சேற்றில் இட்ட கம்பம் என தியங்குற்றேன் தனி ஆளாய். ஒரு சேற்றில் கொண்டு போய் ஒரு கம்பத்தை நட்டு வச்சா என்ன ஆகும் அப்படின்னா அது அப்படியே வழுக்கி விழுந்துடும். நிலையாக நிற்குமானா நிற்காது. நம்ம அந்த மாதிரி ஆயிடக்கூடாது அப்படின்னு பெருமான்கிட்ட விண்ணப்பம் வைக்கும் விதமாக நம்பி ஆரூரர் எப்படி நிலையாக நின்றாரோ அப்படி எங்களுக்கும் அந்த மன தைரியத்தை கொடுக்க வேண்டும் என்று நம்பி ஆரூரருடைய திருவடிகளுக்கும் பெருமானுடைய திருவடிகளுக்கும் வைக்கும் விண்ணப்பமாக நாம் இங்கே பார்க்குறோம். சரி, நம்பி ஆரூரர் அப்படி நின்னாருங்கிறதுக்கு சான்று என்னன்னு ஒரு கேள்வி கேட்டால் அதில் தான் இங்கே பாருங்கள் ரொம்ப அழகான ஒரு அருட்செயலை எடுத்து சொல்கிறாரு. இன்றைக்கி நம்ம கையில் ஒரு 10 ரூபா யாராவது கொடுத்தாங்கன்னா அதை நம்பிக்கையாக நாம் பெருமான் மேலே வச்சுட்டு அவரோட இலிங்க திருமேனி மேலே வச்சுட்டு சாமி இதை நான் வச்சுக்கோ, நான் ஒரு வாரத்தில் உங்ககிட்டருந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு நாம் செய்வோமானா செய்ய மாட்டோம். பெருமான் பார்த்துக்குவாருன்னு நம்பிக்கை இருந்ததுன்னா அந்த 10 ரூபாயை கொண்டு போய் பெருமானோட லிங்க திருமேனியில் வச்சுட்டு நீ பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு வரணும் இல்லை? நம்மளில் எத்தனை பேர் அதை செய்வோம்? ஆனால் நம்பி செய்கிறாரு. 12,000 பொற்காசுகள் திருமுதுகுன்றத்துக்கு போகிறாரு, பெருமான் கிட்ட வேண்டி நிற்கிறாரு. பெருமான் 12,000 பொற்காசுகள் கொடுக்குறாரு. இவர் அதை எடுத்துகிட்டு பார்த்துட்டு சொல்கிறார், சாமி இவ்வளவு இருந்தால் நான் எப்படிப்பா தூக்கிட்டு போகிறதுன்னு கேட்குறாரு. ஏன்னா திருமுதுகுன்றத்தில் இருந்து திருவாரூர் வரைக்கும் தூக்கிட்டு போகணும். அப்படி சார் நான் மற்ற கோயிலுக்கெல்லாம் போகணும், இதை நான் தூக்கிட்டு இப்போ நான் போக முடியாது, நீ ஏதாவது ஒரு வழி சொல்லு அப்படின்னு பெருமான்கிட்டேயே கேட்குறாரு. பெருமான் சொல்கிறாரு, அவ்வளோதானே உனக்கு பிரச்சனை, அங்கே ஒரு 6 போது பாரு, அதில் போட்டுட்டு நேராக திருவாரூர் நீ எப்போ போறியோ அந்த குளத்தில் போய் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. நாம் செய்வோமா? ஆனால் பெருமான் மேலே இருந்த அந்த நிலை, அப்படி ஒரு நம்பிக்கை. இவர் என்ன பண்ணுறாரு, அந்த 12,000 பொற்காசுகளையும் கொண்டு போய் அந்த ஆற்றில் போடுறாரு. ஆனால் நம்பிக்கை ஒரு சின்ன விளையாட்டு. அதாவது பெருமான் மேலே நம்பிக்கை உண்டு, ஆனால் மற்றவங்க கேட்டாங்கன்னா இங்கே போட்ட பொன் தான் அங்கே கிடச்சிதான்னு கேட்பாங்க இல்லையா? அதனால என்ன பண்ணுறாரு, ஒரு சின்ன பொற்காசை எடுத்து தன்னுடைய இடுப்பில் சொருகி வச்சுக்கிறாரு. அப்புறம் எல்லா சுற்றுப்பயணமெல்லாம் முடிச்சுட்டு நேராக திருவாரூர் போகிறாரு. அந்த 12,000 பொற்காசுகளையும் ஆற்றில் இருந்து எடுக்கிறாரு. எடுத்துட்டு அந்த குளக்கரையில் ஒரு பிள்ளையார் இருப்பார். இன்றும் நீங்கள் போனீங்கன்னா அந்த பிள்ளையாரை பார்க்கலாம். மாற்றுரைத்த விநாயகர்னு அவருக்கு பேர்.
அவர்கிட்ட கொண்டு போய் இந்த பொன்னையும் அவர் இடுப்பில் முடிஞ்சு வச்சுருந்தார்ல அந்த பொன்னையும் காமிச்சு, பிள்ளையாரப்பா இது ரெண்டும் ஒன்று தானான்னு எனக்கு பார்த்து சொல்லு அப்படிங்கிறாரு. மாற்றுரைத்து பிள்ளையார் இது ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு இன்றைக்கி நாம் சொல்கிறோம்ல கோல்டு சர்டிஃபிகேட்டுன்னு சொல்லிட்டு, அப்படி பிள்ளையார் கொடுக்குறாரு. அந்த பிள்ளையார் இன்றும் நீங்கள் போய் பார்க்க முடியும் திருவாரூரில். ஆற்றில் போட்டு குளத்தில் எடுக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதாவது நமக்கு வந்து திருநல்லூர் என்ற திருப்பதிகத்தில் பார்த்திங்கன்னா, ஆற்றில் கெடுத்து குளத்தினில் தேடிய ஆதரை போல அப்படின்னு நமக்கு இவர் பாடியிருப்பார், நம்மளுடைய அப்பர் பெருமான் பாடியிருப்பார். அது இல்லை, பெருமான் மேலே நம்பிக்கை வச்சு செய்தால் அதையும் செய்ய முடியும் அப்படிங்கிறத வாழ்ந்து காட்டினவர் நம்பி ஆரூரர். நம்மளை ஆற்றுப்படுத்துகிறாரு. இங்கே பாரு, அங்கே இங்கே அங்கன்னு போய் அலையாத, ஒரு ஆள் போதும் உனக்கு, பெருமான் மேலே முழுசாக சரணடைஞ்சால் அவர் உன்னை பார்த்துக்குவார். 12,000 பொண்ணை கொண்டு போய் நான் ஆற்றில் போட்டு அங்கே போய் குளத்தில் போய் நான் எடுக்கிற அளவுக்கு பெருமான் எனக்கு அருள் செய்கின்றார் அப்படிங்கிறதை வாழ்ந்து காட்டினார். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, இப்படிப்பட்ட ஒரு உரைப்பு தன்மையை எனக்கும் கொடு என்று கேட்டுதான் இந்த பாடல் நம்மை பார்த்து பாடுகின்றார். ஏன்னா வள்ளல் பெருமான் ஏற்கனவே அந்த நிலைப்பாட்டில் இருந்தவர். அதாவது இதெல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கவிஞர்கள் எப்போவுமே தன்னுணர்ச்சி தனி உணர்ச்சி என்று பாடுவார்கள். இதெல்லாம் வந்து தனி உணர்ச்சியாக தான் நம்ம எடுக்கணும். அவர்களுக்காக பாடுவது போல பாடினாலும் நம்மை போன்ற சாமானியர்களுக்காக நம்மை ஆற்றுப்படுத்தும் விதமாக பாடி அருள் செய்கின்றார். அதே மாதிரி பெரிய புராணத்தில் பார்த்தீங்கன்னா, உளத்தில் ஒரு துளக்கம் இலோம் உலகம் உய்ய இருண்ட திருகளத்து முதுகுன்றர் தரு கனகம் ஆற்றினில் இட்டு. இங்கே வந்து அப்படியே அந்த வரலாற்றை வந்து நமக்கு எடுத்து சொல்லுவார். திருவாரூர் குளத்தில் எடுத்தார் வினையின் குழியில் நின்று எனை எடுத்தார் அப்படின்ற ஒரு குறிப்பையும் நாம் இங்கே பார்க்க முடியும். அற்புதமான ஒரு வரலாற்று நிகழ்வை எடுத்து சொல்லும் 2வது பாடல். அடுத்தது 3வது பாடல். இதுவும் நம்பி ஆரூரருடைய ஒரு அருட்செயலை நமக்கு எடுத்து சொல்லும் பாடல். இலை குள நீர் அழைத்து அதனில் இடங்கர் உற அழைத்த தன்வாய் தலைக்கு தலை மதலை உயிர் தழைப்ப அழைத்து அருளிய நின் கலைக்கும் வடகலையின் முதல் கலைக்கும் ஒரு கணக்கு உயர் பொன் மலைக்கும் அணுநிலைக்கும் உரா வந்தொண்ட பெருந்தகையே என்ற அற்புதமான ஒரு குறிப்பு. அதாவது இதை எப்படி நாம் வந்து பார்க்கணும் அப்படின்னா, அலைமறி பாப்பு பொருள்கள் வச்சு இந்த பாடலை நம்ம பார்த்தோம்னா ரொம்ப அழகாக இருக்குது. அதாவது வந்தொண்ட பெருந்தகையே இலைக்குள நீர் அழைத்து அதனில் இடங்கர் உற அழைத்த தன்வாய் தலைக்கு தலை மதலை உயிர் தழைப்ப அழைத்து அருளிய நின் கலைக்கும் வடகலைக்கும் முதல் கலைக்கும் ஒரு கணக்கு உயர் பொன்மலைக்கும் அணுநிலைக்கும் உரா அப்படிங்கிற ஒரு குறிப்பு. அதாவது இது வந்து நமக்கு அவிநாசி என்ற திருத்தலத்தில் நடந்த ஒரு அருட்செயலை எடுத்து சொல்கின்றார். அவிநாசியில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நாம் பார்க்கும்போது, ஒரு சிறுவன் 2 குழந்தைங்க வந்து குளக்கரையில் போய் விளையாடுறதுக்காக போகிறாங்க. அதில் இருந்த ஒரு முதலை ஒரு சிறுவனை விழுங்கி விடுகின்றது. அதுக்கப்புறம் அந்த பெற்றோர்கள் வந்து வருத்தப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ஒரே பையன் போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த 2 குழந்தைகளுமே அந்தணர் வீட்டு குழந்தைங்க. 7 வயசு ஆன உடனே இன்னொரு குழந்தை உயிரோடு இருக்கு இல்லையா, அந்த குழந்தைக்கு வந்து பூநூல் கல்யாணம்னு இன்றைக்கி நாம் சொல்கிறோம் இல்லையா, அதை வந்து செய்விச்சிட்ருக்கிறாங்க. அப்போ நம்பி ஆரூரர் அந்த இடத்த அப்படி, அதாவது அவிநாசி பெருமானை தரிசனம் செய்வதற்காக சென்று கொண்டிருக்கின்றார். ஒரு வீட்டில் வந்து கோலாகலமாக விழா நடக்கிறத பார்க்குறாங்க. இன்னொரு வீட்டில், எதிர்த்த வீட்லேயே பார்த்தா இந்த பெற்றோர்கள் உட்காந்து அழுதுட்டுருக்குறாங்க. என் பிள்ளையும் உயிரோடு இருந்தால் அவனுக்கும் இன்றைக்கி வந்து நாங்கள் பண்ணி வச்சுருந்துருப்போமே பூநூல் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உட்காந்து அழறாங்க. இதை நம்பி பார்க்குறாரு. இது என்ன, ஒரு வீட்டில் நல்ல ஒரு மங்கள ஒலி கேட்கின்றது, இன்னொரு வீட்டில் வந்து அதாவது கொஞ்சம் இந்த மாதிரி ஒலி கேட்கின்றதே. பெருமானை பார்க்க செல்லும் முன் மற்றவர்களுடைய கண்ணீரை துடைத்து விட்டு செல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த குணம் கொண்டவர்கள் தான் நம்ம அருளாளர்கள். இவர் உடனே என்ன நடந்ததுன்னு கேட்க இந்த பெற்றோர்கள் அதை சொல்கிறாங்க.
அந்த பெற்றோரை பார்க்கறதுக்கு உள்ளே போகும்போது அந்த பெற்றோர்கள் தன்னுடைய துக்கத்தை எல்லாம் மறந்துட்டு இவருக்கு வந்து விருந்து உபச்சாரம் செய்வதற்கு தயாராகின்றார்கள். தன்னுடைய நிலை, அதாவது சோகத்தை மறைத்து இவருக்கு எல்லா அதாவது அந்த விருந்தோம்பலில் ஈடுபட்டதுனால நம்பிக்கை அவர் பெருமானே இவர்களுக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நேர குளக்கரைக்கு போகிறாரு. போய் பதிகம் பாடுகின்றார். அந்த பதிகம் பாடி அதன் பிறகு அந்த குழந்தையை மீட்டு எடுத்து வந்து பெற்றோரிடம் கொடுத்து விட்டு, அதாவது எந்த வயசு இருந்திருக்குமோ 7 வயது குழந்தையாக அந்த குழந்தையை முதலை வாயில் இருந்து எடுத்து நேராக கொண்டு வந்து பெற்றோர்களிடம் கொடுக்கின்றார். அப்படிங்கிற ஒரு வரலாற்று குறிப்பை நாம் பல இடங்களில் பார்க்குறோம். திருப்புகழ்லையும் இதை நமக்கு எடுத்து சொல்கிறாரு, இந்த வரலாற்றை எடுத்து சொல்கிறாரு. அதே மாதிரி நமக்கு சோணசைல மாலை போன்ற நூலாக இருந்தாலும் சரி, அல்லது நால்வர் நான்மணி மாலையாக இருந்தாலும் சரி, இந்த வரலாற்று குறிப்பை நாம் பார்க்க முடிகின்றது. அப்படி இதை ஒரு அழகான ஒரு குறிப்பாக சொல்லிட்டு இதில் பாருங்கள், தலைக்கு தலை மதலை உயிர் தழைப்ப, அதாவது அந்த குழந்தையோடைய உயிரை மீட்டு கொண்டு வந்து கொடுத்த உன்னுடைய செயல், அருட்செயலை குறித்து, அதாவது பெருமானோடைய தமிழில் பாடினார் இல்லையா, அதுவாக இருந்தாலும் சரி, காலையில் இருந்து பார்த்திங்கன்னா வேத ஒலி மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்க, இந்த வேத மந்திரங்களும் சரி இந்த திருப்பாட்டையும் சரி எடுத்து ஒப்பு நோக்கணும் அப்படின்னா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கைலை மலை மாதிரி இருக்குது, இன்னொன்று வந்து அணு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அதாவது வேதங்கள் வந்து அணு போலவும், திருமுறைகள் வந்து நம்பி ஆரூரர் பாடின திருமுறைகள் வந்து கைலை மலை போலவும் பிரம்மாண்டமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு குறிப்பை நாம் இங்கே பார்க்க முடிகின்றது. ஒன்று நாம் இங்கே நினைப்பில் வச்சுக்கணும், இதில் வந்து தமிழ் வடமொழி அப்படிங்கிற ஒரு பாகுபாடு அருளாளர்களுக்கு கிடையவே கிடையாது. பாகுபாடு பார்த்துட்டாங்கன்னா அவங்க அருளாளராக இருக்கவே முடியாது. அதையும் நாம் புரிஞ்சுக்கணும் இல்லையா. வள்ளல் பெருமான்லாம் எத்தனையோ பக்குவம் அடைந்த ஒருத்தர் அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஒன்று சிறுமையாகவும் ஒன்று பெருமையாகவும் படுத்தி சொல்லியிருக்க மாட்டார். ரெண்டுமே சரிசமம் தான். ஆனால் அந்த திருமுறையை ஏற்றி சொல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு குறிப்பில் வரப்பட்ட ஒன்று தான். அணு அப்படின்னாக்கா அது என்ன சின்னதா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இன்றைக்கி பாருங்கள், அணு உலை, அணு ஆயுதங்கள், இது எல்லாத்தையும் வச்சு எத்தனை வேலை பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம யோசித்து பார்க்கணும். இதை வந்து பெரிய புராணத்தில் பார்த்திங்கன்னா, நாட்டாரறிய முன்னாளில் நன்னாளு வந்த ஐம்படையின் போட்டார் மார்பின் சிறிய மறை புதல்வன் தன்னை பூக்குழியோர் தாட்டாமரையின் மடுவின் கண் தனிமா முதலை வாய் நின்றும் மீட்டார் கழல்கள் நினைவாரை மீளா வழியின் மீட்பனவே. இது வந்து பெரிய புராணத்தில் வரக்கூடிய அற்புதமான வாழ்த்து பாடல், நம்பியை பற்றின வாழ்த்து பாடல். ஆனால் இந்த வரலாற்றை நமக்கு சொல்லும் ஒரு பாடல். இதை அப்படியே நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா, அதாவது நால்வர் நான்மணி மாலையில் வந்து 11வது பாடல் நம்பிக்கான பாடலில் இதை அப்படியே ஒரு சித்தாந்த கருத்தாக சொல்லியிருப்பார். அதாவது இந்த உடல் அப்படிங்கிறது தான் குளம், மூல மலம் தான் முதலை, ஆதி திரோதாயி தான் கூற்றுவன். இன்றைக்கி நாம் எல்லாருமே கிடக்கிறது அந்த முதலையோட வாயில் தானே. அந்த மாதிரி முதலையோட வாயில் கிடக்கிறோம். நாதாந்தம் என்பது குளக்கரை, சிவம் என்பது தந்தை. அப்படிப்பட்ட என்னுடைய தந்தை சிவம் என்ற என் தந்தையிடம் என்னை மீட்டு கொண்டு வந்து கொடுக்கக்கூடியவர், கொடுக்கக்கூடிய பாடல்கள் நம்பி ஆரூரருடைய பாடல்கள் அப்படிங்கிறத கற்பனை களஞ்சியம் சிவப்பிரகாசர் நமக்கு அருள் செய்திருப்பார். அதே மாதிரி இதை முதலையாக, அதாவது நம்மளுடைய பொறிப்புலன்களை வந்து முதலையாக நமக்கு பார்க்கக்கூடிய இடம் 4ஆம் திருமுறையிலையும் பார்க்க முடிகின்றது. திரு கச்சி ஏகம்பம் என்ற ஒரு திருத்தலத்திற்கு உரித்தான ஒரு பாடலில் பார்த்திங்கன்னா, ஒரு முழம் உள்ள குட்டம் 9 துளை உடைத்தாய் அப்படின்னு ஆரம்பிக்கிற பாடலில் முதலையாக நம்மளுடைய கருவி கரணங்களை அழகாக ஓமைப்படுத்தி பாடியிருப்பார் நமக்கு அப்பர் பெருமான். ஆக திருப்புகழ்லையும் வர்றதை நாம் பார்க்குறோம். இந்த மாதிரி நிறைய இடங்களில் திருப்புக்குழியூர் அவிநாசி என்ற திருத்தலத்தினுடைய சிறப்பை எடுத்து சொல்லும் விதமாக அமைத்து கொடுத்திருப்பது தான் இந்த 3வது பாடல். 4வது பாடல், வேதம் முதல் கலைகள் எல்லாம் விரைந்து விரைந்து அனந்த முறை ஓத அவைக்கு அணுத்துணையும் உணர்வு அரிதாம் எம்பெருமான் பாதமலர் நினது திருப்பணி முடிமேல் பட புரிந்த மாதவம் யாது
உரைத்தருளாய் வந்தொண்ட பெருந்தகையே என்று மீண்டும் ஒரு அற்புத செயலைத்தான் இந்த பாடல்லையும் நமக்கு அருள் செய்கின்றார் வள்ளல் பெருமான் அவர்கள். அதாவது முதல்ல நம்ம நம்பி ஆரூரரை பெருமான் ஆட்கொள்கின்றார் திருநாவலூரில். அப்புறம் வழக்காடு மன்றம் வெண்ணைநல்லூரில் நடக்குது. நேர திருத்துறையூர் போகிறாரு. அங்கே தவநெறி வேணும்னு கேட்குறாரு. இப்படி ஒவ்வொரு தலமாக போகிறதுக்கு அவர் தயாராகி கொண்டிருக்கும்போது, ஏன்னா பெருமான் பாடுவதற்குன்னு பணித்திருக்கின்றார். அதனால் நம்பி ஆரூரர் தனது திருத்தல பயணத்தை மேற்கொள்ள ஆரம்பிக்கின்றார். அப்படியே வரும்போது திரு அதிகை வீரட்டானம் என்ற திருத்தலத்திற்கு வர்றாரு. வரும்போது தான் நினைப்பு வருது, அப்பர் பெருமான் இந்த இடத்துல தானே திருத்தொண்டு செய்தாங்க, அந்த மாதிரி ஒரு இடத்துல நம்மளுடைய கால் படக்கூடாது அப்படிங்கிறதுனால பக்கத்தில் இருக்கிற சித்தவட மடம் என்ற அந்த தலத்தில் தங்குறாரு. இரவு அங்கே தங்கியிருக்கிறாரு. அந்த நேரத்தில் ஒரு முதியவர் அவருடைய கால் நம்பியோடைய தலையில் படுற மாதிரி படுத்திருக்கிறாரு. கால் பட்ட உடனே அந்த தனது தலையில் ஏதோ பட்ட உடனே முழிக்கிறாரு. பார்த்த உடனே ஒரு முதியவர் அங்கே படுத்திருக்கிறாரு. சரி பெரியவர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கொஞ்சம் மாற்றி படுக்கிறாரு, இடம் மாற்றி படுக்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா மீண்டும் அந்த முதியவர் அவருடைய கால் நம்பியோட தலையில் படுற மாதிரி மறுபடியும் படுத்து உறங்குவதை பார்க்கின்றார். அப்போ நம்பிக்கு கோவம் வருது. முதல்ல தெரியாமல் பட்டுருச்சுன்னு நினச்சேன், 2வது தடவை இந்த மாதிரி பண்ணுறியேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு திட்டுறாரு. திட்டும்போது அது பெருமான் என்பது நம்பிக்கை தெரியலை. அப்போ பெருமான் கேட்குறாரு, என்ன தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல என்ன சமாளிக்கிறாரு, அதாவது என்னுடைய மூப்பு காரணமாக எனக்கு தெரியலை அப்படி இப்படின்னு ஏதோ சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நம்பி சத்தம் போட்ட உடனே என்னை உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறாரு. இந்த திருவடி தீக்கை அப்படின்னு சொல்கிறத பெருமான் சித்தவட மடத்தில் வச்சு தான் கொடுக்குறாரு, திரு அதிகை வீரட்டானம் என்ற திருத்தலத்தில். இந்த குறிப்பை இந்த பாடலில் வச்சு நமக்கு அருள் செய்கின்றார். அதாவது அற்புதமான பாடல், அற்புதமான ஒரு குறிப்பு இது. பாதமலர் நினது திருப்பணி முடிமேல் படப்புரிந்த மாதவம் யாது உரைத்தருளாய் அப்படின்னு சொல்லிட்டு, சாமி உங்கள் திருவடியை, பெருமானுடைய திருவடியை கொண்டு போய் உங்கள் தலையில் வச்சாரு சாமி அப்படின்னா நீங்கள் அதுக்கான மாதவம் என்ன செய்திருக்கிறீங்க, மிகப்பெரிய தவம் செய்தவராக தானே இருக்கணும். அது என்னன்னு எனக்கும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நானும் அந்த மாதிரி கொஞ்சம் செய்துக்கிறேனே அப்படின்ற ஒரு குறிப்பாக இந்த பாடல் அமைகின்றது. சோனசைல மாலையில் ரொம்ப அழகாக நயமாக, ஏன்னா நயத்திற்கு அப்படின்னு சொல்லியாச்சுனாலே கற்பனை களஞ்சியம் சிவப்பிரகாசர் தானே, அதை இங்கே நமக்கு அழகாக சொல்கிறாரு பாருங்க. மாங்குயில் மிழற்று நாவலூர் புலவன் மறுப்பவும் முடிமிசை இருத்தும் பூங்கழல் அடியேன் தலைமிசை இருத்த புகழின் எனக்கு உன்னுடைய திருவடி அவர் வேண்டாம் வேண்டாங்கிறாரு, அதை கொண்டு போய் நீ வைக்கிற, நான் வேணும் வேணுங்கிறேன், எனக்கு ஏன் பண்ண மாட்டேங்கிற அப்படின்ற மாதிரி இந்த பாடல் அமைஞ்சிருக்கும். ரொம்ப அழகான ஒரு குறிப்பு. வந்தொண்ட பெருந்தகையே அரிதாம் எம்பெருமான் பாதமலர் நினது திருப்பணி முடிமேல் படப்புரிந்த மாதவம் யாது உரைத்தருளாய் என்று இந்த பாட்டை கொண்டு கூட்டணும் அப்படின்னா பொருள் நேரடியாகவே விளங்கி விடுகின்றது. இது ரொம்பலாம் சிரமப்பட்டுலாம் புரிஞ்சுக்கவே வேண்டாம், நேரடியாக பொருள் புரியுற மாதிரி உள்ள பாடல் தான். கொஞ்சம் கொண்டு கூட்டி மட்டும் நாம் பார்த்தோன்னா போதும். அதாவது வேதம் முதலாக இருக்கக்கூடிய 64 கலைகளும் வேக வேகமாக பல முறை, எத்தனை முறைன்னு தெரியாதான், எத்தனை வேகம்னு தெரியாதான், அவங்க எல்லாம் கூப்பிட்டா கூட அவர்களுக்கெல்லாம் எட்ட முடியாத சிவபெருமான். இதில் தான் பார்த்திங்கன்னா சிவபுராணத்தில் வேதங்கள் ஐயா என ஓங்கி அப்படின்னு சொல்லுவார் இல்லையா மாணிக்கவாசக பெருமான். அந்த சொற்றொடரை இந்த இடத்துல நினைவில் வைக்கணும். அதாவது எல்லா கலைகளும் கூப்பிட கூப்பிட, வேகமாக கூப்பிட, சத்தமாக கூப்பிட, பெருமான் அங்கே யாருக்குமே காட்சி கொடுக்கல. ஆனால் வேண்டாம் வேண்டான்னு சொல்கிற நம்பி ஆரூரர் தலையில் கொண்டு அவருடைய கால்களை வைக்கிறாரு அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு மாதவம் செய்திருக்க வேண்டும் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். இதில் முக்காவாசி நாம் தலை கால் அப்படின்னு சொல்கிறது கிடையாது, மனிதர்களுக்கு மட்டும்தான் அது. நம்பி ஆரூரன்னு சொல்லும்போது அது திருமுடி, நம்ம பெருமான்னு சொல்லும்போது திருவடி. பெருமானுடைய திருவடி நம்பி ஆரூரருடைய திருமுடியில் தாங்கி நின்றார் அப்படிங்கிறது தான் திருவடி தீக்கை என்பதை நாம் புரிஞ்சுக்கணும். அற்புதமான ஒரு பாடல். 5வது பாடல் நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே பிடித்த ஒரு பாடல். ஏழிசையாய்
இசைப்பயனாய் இன்னமுதாய் என்னுடைய தோழனுமாய் என்று நீ முன் சொன்ன பெருஞ்சொற்பொருளை ஆழ நினைந்திடில் அடியேன் அருங்கரணம் கரைந்து கரைந்து ஊழியின் இன்புறுவது காண் உயர்கருணை பெருந்தகையே என்ற ஒரு குறிப்பு. இது நம்பியோடைய சொற்றொடர் அப்படியே அமைந்த ஒரு பாட்டு. 51வது 7ஆம் திருமுறையில் 51வது திருப்பதிகத்தில் இந்த பாடலை அருள் செய்திருப்பார். அதாவது, ஏழிசையாய் இசை பயனாய் இன்னமுதாய் என்னுடைய தோழனுமாய் யான் செய்யும் தூரிசுகளுக்கு உடனாகி மாழையொன் கண் பறவையை தந்து ஆண்டானை மதியில்லா ஏழையேன் பிரிந்திருக்கேன் என்னாரூர் இறைவனையே. அற்புதமான ஒரு பதிகம். அதாவது இது முழு மனன பதிகம் என்று சொல்கிற ஒரு பதிகம். எந்த பதிகத்தை மனப்பாடம் பண்ணுறோமோ இல்லையோ, இந்த பதிகத்தை கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் நாம் பார்க்குற ஒரு 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 சொல். அந்த மாதிரி நம்பியோட சொற்றொடரை அப்படியே எடுத்து இந்த பாடலில் வச்சிருக்கிறாரு நம்ம வள்ளல் பெருமான். அப்படின்னு சொன்னால் எந்த அளவுக்கு நம்பியோட சொற்றொடர்கள் மேலே இவருக்கு இருந்த அன்பும் காதலும் நமக்கு வெளிப்படையாக தெரிகின்றது அப்படின்னு பார்க்கணும். அதாவது நம்பியோடைய பாடல்களை எடுத்து ஆழமாக அதனுடைய பொருள் என்னங்கிறத நினைந்து நினைந்து நாம் அதிலேயே தோய்ந்து போய் இருக்கணும். அதாவது எப்படின்னா, புறக்கருவிகளாகிய கண், மூக்கு, செவி, தோல், வாய் அப்படிங்கிறது இல்லாமல் உட்கருவிகளாகிய கை, கால், வாய், கருவாய், எருவாய் அது மட்டும் இல்லாமல் அந்த கரணங்களாக இருக்கக்கூடிய மனம், புத்தம், சித்தம், அகங்காரம் என்று அனைத்தும் கரைந்து வாழ்நாளில் இன்பத்தை அடையக்கூடிய ஒரு வல்லமை கொண்டதாக இருக்குது இந்த பதிகங்கள் அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். அதாவது ஊழி என்பது இந்த இடத்துல வாழ்நாள் என்ற பொருளில் நாம் எடுக்கணும். ஊழி காலம்னு சொல்கிறது மாதிரி இங்கே வராது, வாழ்நாள் என்று சொல்லணும். அதாவது இந்த அனுபவத்தை உருகி உருகி நிற்கின்ற அனுபவத்தை வாழ்நாளிலேயே கொடுக்கக்கூடிய வல்லமை கொண்டது நம்பி ஆரூரருடைய 7ஆம் திருமுறை அப்படிங்கிற ஒரு குறிப்பைத்தான் இந்த இடத்துல நாம் பார்க்குறோம். அதாவது சிவபெருமான் எப்படி இருக்கிறார்னா 7 இசையாய் இருக்கிறாரு. அதாவது காற்றில் வரும் இசையாக அவர் இருக்கிறாரு, நீரில் வர்ற இசையாக அவர் இருக்கிறாரு. எதை பார்த்தாலும் நாம் ஒரு இசை சூழ்ந்த நிலையில தான் நாம் பார்க்குறோம். அப்படிப்பட்ட இடங்களில் எல்லாத்துலேயும் பெருமான் இருக்கிறாரு. அந்த இசைக்கு பயனான லயிப்பும் பெருமானாகத்தான் இருக்கிறார். நம்ம லயிச்சு கேட்குறோம் அப்படின்னா அதுவும் பெருமான் தான். இனிமையாக இருக்கக்கூடிய அதாவது நாம் எல்லா விதத்தையும் பார்க்குறோம் அப்படின்னா அந்த பிறவி பெருங்கடல் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதில் விழாமல் நம்மளை காப்பாற்றி அருள் செய்கிறதும் சிவபெருமான் தான். அதற்கான அமுதமாக இருக்கக்கூடியவரும் சிவபெருமான் தான். இப்படிப்பட்ட சிவபெருமான் யார் அப்படின்னா, எனக்கு தன்னை தோழமை கொடுத்தவர், நான் உனக்கு தோழமை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால தான் பார்த்தீங்கன்னா, நம் தமர் ஊரன் என்றான் அப்படின்ற ஒரு சொற்றொடர் நம்ம நிறைவு பதிகத்தில் பார்க்க முடிகின்றது. மந்திர மாமுனிவர் இவர் யார் என கேட்க பெருமான் சொல்கிறாராம், நம் தமர்னா ஃப்ரெண்டு, நம்ம ஃப்ரெண்டுப்பா அப்படின்னு. நம் தமர் ஊரன், ஊரன் என்பது அவருடைய பேர் இல்லையா, நம்பி ஆரூரருடைய பேர். ஊரன் தான் வர்றாரு. யாருன்னா அது நம்ம ஃப்ரெண்டு அப்படின்ற, அதாவது தோழமை கொடுத்த அந்த பெரிய ஒரு செயல் அது யாருக்காவது கிடைக்குமா அப்படின்னா அதுதான் நம்ம யோசிக்கணும். பெருமான் எந்த அளவுக்கு தன்னை எளிவந்த பிரானாக கொடுக்குறாரு அப்படின்னுட்டு. கற்பனை களஞ்சியம் சிவபிரகாசர் நால்வர் நான்மணி மாலையில் சொல்லுவார், சிவபெருமான் உட்காந்து யோசிக்கிறாராம், ஒவ்வொரு மனிதனுக்கும் 2 விதமான தோழமைகள் இருக்கணும். ஒருத்தன் நல்ல வசதி செல்வ செழிப்போடு இருக்கிற ஒரு தோழன் இருக்கணுமா, 2வது கல்வி செல்வம் உடைய ஒருத்தன் தோழனாக இருக்கணுமா. சிவபெருமான் பார்க்குறாராம், குபேரன் எனக்கு ஏற்கனவே இருக்கிறான், பணத்துக்கு பிரச்சனை இல்லை, இப்போ அறிவுக்கு மட்டும் ஒருத்தர் வேணுமே அப்படின்னு பார்த்துட்டு நம்பிக்கிட்ட போயிட்டு ஃப்ரெண்டாக தன்னை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி பாடுவார். அதாவது நம்பி ஆரூரருடைய அந்த கருணை திறம், அவருடைய ஞான நிலை என்ன அப்படிங்கிறத இந்த ஒரு பாட்டில் வச்சு நமக்கு வள்ளல் பெருமான் எடுத்து சொல்கிறது மிக அழகான ஒரு குறிப்பாக பார்க்கின்றோம். 6வது பாடல்.
வான் காண இந்திரனும் மால் அயனும் மாதவரும் தான் காண இறை அருளால் தனித்தவள யானையின் மேல் கோன் காண எழுந்தருளி குலவிய நின் கோலமதை நான் காண பெற்றிலனே நாவலூர் பெருந்தகையே. இந்த பாடல் நிஜமாவே நாம் ஒவ்வொரு நாளும் நம்ம பூசையில் கண்டிப்பாக சொல்ல வேண்டிய ஒரு பாடல். எனக்கு இந்த மாதிரி, அதாவது பெருமான் நம்பி ஆரூரர் வந்து பெருமானை நோக்கி வெள்ளை யானையில் செல்கிற அந்த காட்சியை நாங்கள் பார்க்காம விட்டுட்டோமே அப்படின்னு ஒவ்வொரு உயிரும் கலங்க வேண்டும். அது எப்படி கலங்கணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கறதுக்கு தான் வள்ளல் பெருமான் இந்த ஒரு பாடலை நமக்கு அருள் செய்திருக்கின்றார். அதாவது வானுலகத்தில் இருக்கக்கூடிய இந்திரன், திருமால் மற்றும் அயன், மாதவம் செய்யக்கூடிய முனிவர்கள் எல்லாரும், சேரமான் பெருமாள் நாயனார், ஏன்னா கோன் காண அப்படின்னா அந்த கோன்றது ராஜா, ராஜா யாருன்னு பார்த்தீங்கன்னா சேரமான் பெருமாள் நாயனார், இவங்க எல்லாரும் பார்க்குற மாதிரி நம்பி ஆரூரர் வந்து பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினால் பெருமானுடைய வெள்ளை யானையில் கையிலைக்கு செல்கின்றார். அந்த காட்சியை பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் எங்களுக்கு இல்லையே அப்படின்னு திருநாவலூரில் அவதாரம் செய்த நம்பி ஆரூரரே, உங்களை நாங்கள் பார்க்காம விட்டுட்டோமே, அந்த கண்கொள்ளா காட்சியை நாங்கள் அனுபவிக்காமல் விட்டுட்டோமே அப்படின்னு வருத்தப்பட்டு ஏங்கக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் தான் இந்த பாடல். இதை பார்க்கும்போதே வள்ளல் பெருமானுக்கு நம்பியின் மேல் இருக்கக்கூடிய அளவு கடந்த பக்தி என்ன அப்படிங்கிறதை மிக அழகாக எடுத்து காட்டுகிறது. இந்த பாடல் வரிகள், அதாவது வான்காண இந்திரனும் மாலையனும் மாதவரும் தான் காண இறையருளால் தனித்தவள யானையின் மேல் கோன்காண எழுந்தருளி அப்படின்னு சொல்கிறார் இல்லையா, இது எங்கேருந்து இந்த சொற்றொடர் வந்து நம்ம வள்ளல் பெருமான் எடுத்திருக்கிறாரு அப்படின்னா, இதுதான் நாம் புரிஞ்சுக்கணும். வள்ளல் பெருமான் வந்து 7ஆம் திருமுறையை கரைத்து குடித்திருக்க வேண்டும், இல்லைன்னா இந்த அளவுக்கு இந்த பாடல்கள்லாம் நம்மளுக்கு வந்தே இருக்காது. பெருமானுடைய கருணை வள்ளல் பெருமான் வார்த்தைகளாக நமக்கு வருகின்றது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். திருநொடித்தான் மலை திருப்பதிகம், அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பாடல் வரும். இந்திரன் மால் பிரமன் எழிலார் மிகு தேவரெல்லாம் வந்தெதிர்கொள்ள என்னை மத்த யானை அருள் புரிந்து மந்திர மாமுனிவர் இவராரென எம்பெருமான் நம் தமர் ஊரன் என்றான் நோடித்தான் மலை உத்தமனே. திருநொடித்தான் மலை இந்த பதிகத்தை நாம் எடுத்து படிக்கும்போது, திருநொடித்தான் மலை இந்த பதிகத்தை எடுத்து பார்க்கும்போது அந்த சொற்றொடர்களை அப்படியே எடுத்து நமக்கு வள்ளல் பெருமான் எடுத்தோதி இருப்பது 7ஆம் திருமுறையை இவர் வந்து தனது மனசிலேயே வச்சிருந்திருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய சான்றாக பார்க்க முடிகின்றது. 7வது பாடல் அற்புதமான ஒரு பாடல். தேன் படிக்கும் அமுதாம் உன் திருப்பாட்டை தினம்தோறும் நான் படிக்கும் போது என்னை நான் அறியேன், நான் ஒன்றோ ஊன் படிக்கும் உளம் படிக்கும் உயிர் படிக்கும் உயிர்க்கு உயிரும் தான் படிக்கும் அனுபவம் காண் தனிக்கருணை பெருந்தகையே என்று அற்புதமான ஒரு பாடலை நமக்கு அருளி செய்திருக்கிறார். அதாவது தேன் படிக்கும் அப்படிங்கிறதுல வர்ற அந்த படி அப்படிங்கிறத வந்து நாம் உவம உருபாதான் இங்கே நாம் எடுக்க வேண்டியது இருக்குது. அதாவது ஒப்புமை விளக்கமாக வரக்கூடிய இடைச்சொல், அன்ன ஒப்ப அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி படிங்கிறதும் ஒரு சொற்றொடராக நாம் இங்கே பார்க்குறோம். தேன் என்பது நமக்கு நல்லா தெரியும், அமுதம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அப்போ தெரிந்த ஒன்றை வைத்து தெரியாத ஒன்றை விளக்குவது தான் நம்ம தமிழ் சான்றோர்கள் நமக்கு கையாண்டிருக்கிற ஒரு விதமாக பார்க்கின்றோம். அப்படி தான் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தேன் போன்ற அமுதமாக இருக்கக்கூடிய திருப்பாட்டு. தேனுடைய குணம் என்னென்னா தானும் கெட்டு போகாது, தன்னை சார்ந்த ஒரு பொருளையும் கெட்டு போக விடாது.
அப்படி இந்த உடலை பேணக்கூடிய தேன் போல உயிரை பாதுகாப்பதுக்கு நமக்கு ஏதாவது ஒன்று வேணும் இல்லையா? அதுதான் அமுதமாக இருக்கின்றது, நமக்கு 7ஆம் திருமுறையாக இருக்கின்றது. இதை தினம் 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 நாம் படிக்க வேண்டும் அப்படிங்கிறத தன்னில் ஏற்றி நமக்காக சொல்கின்றார் வள்ளல் பெருமான். அதில் பாருங்க, ரொம்ப அழகான ஒரு சொல். நாம் படிக்கும்போது எப்படி படிக்கிறோம் அப்படின்னா, வார்த்தையில் சும்மா படிச்சுட்டு போகிறோம். இன்றைக்கி நிறைய பேர் முற்றோதல் பண்ணுவோம். நமக்கு பாலராவாயன் ஐயா தான் சொல்லுவாங்க, அது முற்றோதல் இல்லை, சற்றே ஓதுதல் அப்படின்வாங்க. எத்தனை பேர் மனம் லயிச்சு படிக்கிறோம் அதில்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. எப்போ காப்பி வரும், எப்போ சாப்பாடு வரும், எப்படா காலு நீட்டுவோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடையே நாம் படித்தோன்னா அது முற்றோதல் கிடையாது, சற்றே ஓதுதல் அப்படின்வாங்க. நாம் படிக்கும் போது எப்படி படிக்கணும்னா, நான் மட்டும் படிக்கக்கூடாது, அதாவது இந்த நாவு மட்டும் படிக்கக்கூடாது, ஆன்ம தத்துவம் எல்லாமே சேர்ந்து படிக்கணும், வித்யா தத்துவங்கள் எல்லாம் சேர்ந்து படிக்கணும், புருடன் தத்துவம் என்று சொல்லப்படுகின்ற உயிர் படிக்கணும், உயிருக்கு உயிராக இருக்கக்கூடிய சிவ தத்துவங்கள் படிக்கணும். அந்த அனுபவம் வந்தால் மட்டும்தான் நாம் செய்கிற முற்றோதல் கண்டிப்பாக பயன் தரும். அப்போதுதான் அது முற்றோதுதலாக இருக்கும், இல்லைன்னா அது சற்றே ஓதுதல் தான். இந்த பாடல் ஒரு அறிவியல் குறிப்பை நமக்கு கொடுக்குது. அதாவது மசாரோ எமோட்டோ அப்படின்னு ஒருத்தர் 2004 வருடம் ஹிடன் மெசேஜஸ் இன் வாட்டர் அப்படின்னு ஒரு புத்தகம் வெளியிடுறாரு. அவரோட ஆராய்ச்சியில் பார்த்திங்கன்னா, இந்த மருத்துவ உலகத்தை ரொம்பவே பிரபலமான ஒன்று, மருத்துவ உலகத்தை ஸ்தம்பிச்சு போகக்கூடிய ஒரு ஆராய்ச்சி தான் அவர் பண்ணார். அதாவது மந்திர ஆற்றல் கொண்டு ஒரு நீரை மருந்தாக மாற்ற முடியும், அப்படி மாற்றினா சாக்கடையை கூட புனிதமான நீராக மாற்ற முடியும், சுற்றுச்சூழலை சுத்தம் செய்ய முடியும் அப்படிங்கிறத நிரூபித்து காமிச்சார். அந்த அடிப்படையில் இந்த பாடலை வச்சு பாருங்களேன். நம்மளுடைய உடம்புல பார்த்திங்கன்னா 80% நீர். அப்படி இருந்ததுன்னா தமிழ் மந்திரங்களாக இருக்கக்கூடிய இந்த பதிகங்களை தினமும் ஓதி வர நமது இந்த உடல் சுத்தமாகுமா? அந்த உடல் சுத்தமாச்சுன்னா நம்ம மனசு சுத்தமாகுமா? மனசு சுத்தமாச்சுன்னா பெருமானையே நினச்சிட்டு இருக்க முடியுமா? இதை இப்படி அறிவியல் பூர்வமாக பார்த்து இந்த உடலை நாம் சுத்தம் செய்வதற்காக வேண்டியாவது பதிகத்தை படிக்கணும் அப்படின்னு படிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா பெருமானோடைய திருவடிகளை ரொம்ப சுலபமாக அடைஞ்சிட முடியும் அப்படிங்கிறது தான் இந்த 7வது பாடல் நமக்கு சொல்லக்கூடிய நிதர்சனமான உண்மை. 8வது பாடல். இன்பாட்டு தொழில் பொதுவில் இயற்றுகின்ற எம்பெருமான் உன் பாட்டுக்கு உவப்புரல் போல் ஊர்பாட்டுக்கு உவந்திலர் என்று என் பாட்டுக்கு இசைப்பினும் என் இடும்பாட்டு கரணம் எல்லாம் அன்பாட்டுக்கு இசைவது காண் அருட்பாட்டு பெருந்தகையே. அற்புதமான நயம் நிறைந்த பாடல் இந்த பாடல் என்று சொல்லணும். அதாவது இன்பம் கொடுப்பதற்காக வேண்டியே ஐந்தொழில் புரிய வேண்டி தில்லையில் பொதுவில் நடனமாடிக்கொண்டிருக்கின்றார் சிவபெருமான். அருட்பாட்டு என்ற பாடலை, அதாவது 7ஆம் திருமுறை என்பது அருட்பாட்டு, அந்த திருப்பாட்டை பாடும் நம்பியின் பாட்டுக்கு மட்டும் பெருமான் எவ்வளவு விருப்பம் காட்டுகிறார் பாருங்களேன். ஊரில் உள்ளவங்கெல்லாம் தான் பாட்டுக்கு பாட்டு பாடிட்டு இருக்கிறாங்க, அதுக்கெல்லாம் பெருமான் அந்த அளவுக்கு ஆர்வம் காட்டுவது இல்லை. ஆனால் நம்பியோடைய பாட்டுக்கு மட்டும் ரொம்பவே ஆர்வமாக இருக்கிறாரு அப்படின்னுட்டு. அதாவது ஒவ்வொரு இடத்துலையும் பெருமான் நம்பியை பாட வைக்கிறதுக்கு என்ன பாடுபட்டிருக்கிறாருன்றது நம்பியோட வரலாற்றை பார்க்கும்போதே நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். இங்கே ஒரு நயம் நாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டியது. அதாவது பொது அப்படின்னு சொல்லியாச்சுனாலே எல்லாருக்கும் பொதுவாகத்தானே இருக்கணும், அதுதானே பொதுன்னு சொல்கிறது. இங்கே பொதுன்னு சொல்கிறது 2, அதாவது தில்லையை இடத்தை பொறுத்து பொதுன்னு ஒரு சொல்லுவாங்க. இல்லைன்னா நம்ம சாதாரணமாக பொதுவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லுவோம், எல்லாருக்குமே ஒரே, அதாவது ஒரு கண்ணில் சுண்ணாம்பு ஒரு கண்ணில் வெண்ணெய் வைக்காதப்பா, பொதுவாக இரு அப்படின்னு சொல்லுவோம்ல. நடுநிலைத்தன்மை மாறாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் பெருமான் அப்படியா இருக்கிறாரு? பொதுவாக இருக்கிறாரு, பொதுவாக நடனம் ஆடுறாருன்னு சொன்னால் அப்போ அந்த பொது தன்மை அவருக்கு இருக்கணும்ல. ஆனால் அப்படி இல்லையே. அவர் நம்பியோடைய பாட்டுக்கு மட்டும் ஒரு சிறப்பான கவனிப்பு எப்போவுமே கொடுக்குறாரே, இது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறதாக ஒரு நயம் நாம் இந்த இடத்துல பார்க்க முடியுது. நான் பாட்டுக்கு ஏதோ பாடிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு தன்னை அப்படியே தாழ்த்தி நம்பியோட பதிகங்களை உயர்த்தி சொல்கின்றார் வள்ளல் பெருமான்.
அவர் பாடிய திருமுறைகள் எத்தனை அற்புதங்கள் நிறைந்தது அப்படிங்கிறது வள்ளலார் பெருமானுடைய திருமுறைகளை படிக்கும் போதே நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஆனால் நம்பியின் முன்னால் தன்னை தாழ்த்தி சொல்லி அதாவது நாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற அந்த அடக்க நிலையை நமக்கு எடுத்து சொல்லும் விதமாக இந்த பாடலை பார்க்கின்றான். அதுதான் இவருடைய பெரிய ஒரு நிலைப்பாடு அப்படிங்கிறத நமக்கு காட்டி அருள் செய்கின்றது. வினைவசத்தால் வந்த இந்த தனு கரண புவன போகம் அப்படிங்கிறதுல மாட்டிக்கிட்டு அவதிப்பட்டுக்கிட்டே இருந்தாலும் சுயமாக அறிவெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஏதோ நம்பாட்டுக்கு திருப்பாட்டை பாடினா கூட போதும், இன்பம் கிடைக்கும். நம்ம பாட்டுக்கு ஏதோ ஒன்று பாடுறோம்ல, முணுமுணுக்கிறோம்ல, அந்த மாதிரி திருப்பாட்டு என்று சொல்லப்படுகின்ற 7ஆம் திருமுறையை எடுத்து சும்மா முணுமுணுத்துட்டே இருங்களேன் அப்படிங்கிற மாதிரி நம்மை ஆற்றுப்படுத்தும் விதமாக இந்த பாடலோடைய சொற்றொடர்கள் ஒவ்வொன்றும் அமைந்திருப்பதை நாம் பார்க்கின்றோம். நாம் சொன்ன மாதிரி திருப்பாட்டு என்ற 7ஆம் திருமுறையை நம்மை போன்றவர்களை பாட வைக்க வேண்டி ஆற்றுப்படையாக இந்த பாடலை நாம் பார்க்கணும். இதனுடைய முன்னால் உள்ள பாடல் பார்த்தீங்க அப்படின்னா வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாருன்னா, நான் மட்டும் படிக்கலப்பா, அதாவது என்னுடைய நாக்கு மட்டும் படிக்கலப்பா, உயிர் உடல் கரணம் எல்லாம் சேர்ந்து படிக்குது அப்படிங்கிறாரு. ஆனால் அப்படி படிக்க வரலை அப்படின்னா கூட பரவாயில்ல, ஏதோ தன் பாட்டுக்கு ஏதோ ஒன்று படிங்க. முதல்ல அதை படிச்சிங்கன்னா மனம் ஒன்றக்கூடிய நிலைப்பாடு கண்டிப்பாக பெருமானே கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு நிதர்சனமான கருத்தை இந்த பாடலின் மூலமாக நமக்கு எடுத்து சொல்கின்றார் வள்ளல் பெருமான். 9வது பாடல். பரம் பரமாம் துரியமெனும் பதத்து இருந்த பரம்பொருளை உரம் பெற தோழமை கொண்ட உன் பெருமைதனை மதித்து வரம் பெற நல் தெய்வமெல்லாம் வந்திக்கும் என்றால் என் தரம் பெற என் புகழ்வேன் நான் தனித்தலைமை பெருந்தகையே என்று அற்புதமான ஒரு பாடல். அதாவது தெய்வங்கள் எல்லாம் வழிபடக்கூடிய நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய தனித்தலைமை பெருந்தகையே என்று நம்பி ஆரூரரை சொல்கின்றார். அதாவது தெய்வங்கள் அப்படின்னு இங்கே நாம் 3 சொற்றொடர் பார்க்கணும். அதாவது தெய்வம் அப்படின்னு ஒரு சொல் இருக்கு இல்லையா, அது உயிர் வகையில் நல்வினை நிறைய செய்த காரணத்தினால வணங்கும் தன்மைக்கு உயர்ந்தவர்கள், அதாவது நாமெல்லாம் வணங்குற ஒரு தன்மைக்கு உயர்த்தப்பட்டவர்கள். இறைவன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா கலந்து இருப்பவன், இயவுள் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அனைத்தையும் இயக்குபவன். இதையெல்லாம் இந்த 3யுமே, அதாவது தெய்வம், இறைவன், இயவுள், இது 3யுமே பார்த்திங்கன்னா தடத்த நிலை தான். இதையெல்லாம் கடந்த நிலைதான் கடவுள் என்று சொல்லப்படுவது சொரூப நிலை. கடந்தும் இருப்பவன் உள்ளிலும் இருப்பவன் அப்படிங்கிறதுனால தான். அப்போ இங்கே பாருங்க, இந்த பாடலில் சொல்லும் போதே தனித்தலைமை உடைய நம்பி அவரை தெய்வங்கள் எல்லாரும் வணங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிலையில் இருக்கக்கூடியவர் அப்படிங்கிற ஒரு குறிப்பை பார்க்குறோம். சிவபெருமான் தன்னை தோழமை கொடுத்த நிகழ்வு எத்தனை உயர்ந்தது என்பது தன்னை தோழமை பெற்றுக்கொண்ட நம்பி ஆரூரருக்கு புரியுதோ இல்லையோ, எங்களை போன்ற சாமானியர்களுக்கு புரியுது அப்படிங்கிறதாக சொல்லி தன்னை மீண்டும் அந்த இடத்துல, அதாவது தன் உணர்ச்சி தனி உணர்ச்சி என்பது சொல்வது போல நாம் உணரணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு நம்மை எடுத்து செல்ல முயற்சி செய்கின்றார் வள்ளல் பெருமான் என்று சொன்னால் அது மிகையாகாது. சிவபெருமான் எங்கே பார்ப்பார் அப்படின்னா, ஒன்றுக்கு ஒன்று மேலாக இருக்கக்கூடிய துரிய நிலை அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது இதுக்கு மேலே அதுக்கு மேலே குண்டலினிலேருந்து ஆரம்பித்தோன்னு வைங்களேன், ஒவ்வொரு சக்கரமாக பார்த்துட்டே வந்தோம் அப்படின்னா நம்ம உச்சம் தலைக்கு மேலே 12 அங்குலத்தில் துரிய நிலை, துரியாதீத நிலை என்று சொல்லுவோம் இல்லையா, அந்த துரிய நிலையில் இருக்கக்கூடிய சிவபெருமான், நிலையாக இருக்கக்கூடிய சிவபெருமான், அப்படி நிலையாக இருக்கக்கூடியவரை தோழமை கொண்ட நம்பி ஆரூரர். என்ன ஒரு பெருமை அப்படிங்கிறத நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இந்த இடத்துல இந்த தகுதி பெறதுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னு யார்கிட்ட கேட்க முடியும்? ஏற்கனவே அதை செய்து காட்டிய ஒருத்தர்கிட்ட தானே நாம் போய் கேட்க முடியும். அதனால தான் நம்பிக்கிட்டேயே போய் கேட்குறாரு, இந்த அற்புதத்தை நான் எப்படிப்பா நான் செய்கிறது அப்படின்றது. இதில் பரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு ஒன்றுக்கு ஒன்று மேலானது அப்படின்ற பொருளில் தான் நாம் இந்த இடத்துல பார்க்கணும். அதாவது எல்லா சக்கரங்களுக்கும் மேலான சக்கரம் துரியம் என்பதாக இந்த பாடலை வைத்து நாம் பார்க்க வேண்டும். அடுத்தது நிறைவு பாடல், 10வது பாடல். பேரூரும் பறவை மன பிணக்கர
எம் பெருமானை ஊரூரும் பல புகழ ஓர் இரவில் தூதன் என தேரூரும் திருவாரூர் தெருவுதொறும் நடப்பித்தாய் ஆரூர நின் பெருமை அயன்மாலும் அளப்பரிதே. எத்தனை ஒரு அற்புதம் பாருங்க. அதாவது திருவண்ணாமலையை இங்கே கொண்டு வந்துட்டார். என்ன எப்படி சொல்கிறார் பாருங்க. அயன்மாலுக்கு தெரியாத சிவபெருமான் அவருடைய திருமுடியும் திருவடியையும் காண முடியலை. ஏன் அப்படின்னா தன்னுடைய முனைப்பினால் வர்றதுனால இதை அப்படியே திருவண்ணாமலையை கொண்டு வந்து வச்சுட்டார் இந்த இடத்துல. ஆனால் எங்கே நடந்தார்? சர்வ சாதாரணமாக நம்மெல்லாம் நடக்கிற மாதிரி அந்த தெருவில் வந்து நடந்து போகிறாரு பெருமான். எங்கே அப்படின்னா திருவாரூர் என்ற திருத்தலத்தில். ஏன் அப்படின்னா நம்பி ஆரூரருக்கு அவர் முதல் மனைவி பறவையார் கூட ஒரு ஊடல் ஏற்படுகின்றது. பறவை நாச்சியார் கொஞ்சம் கோவப்படுறாங்க. அந்த பிணக்கு அறுத்து வைப்பதற்காக நம்ம பெருமான் ஒரு இரவில் 2 தடவை அந்த தேரோரும் ஏன்னா திருவாரூர் தேர் அழகுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தேர் ஊறக்கூடிய திருவாரூர் தெருவில் 2 தடவை நடந்தாருப்பா. யாரால் நடக்க வைக்க முடியும்? பெருமானை வந்து நம்ம நினச்சா நடக்க வச்சிட முடியுமா? ஆனால் அயன்மாலுக்கே முடியாத ஒரு செயலை நம்ம நம்பி ஆரூரர் செய்து காமிச்சாரு அப்படின்னா எத்தனை ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையை நாம் இந்த இடத்துல நினச்சி கொள்ளணும். அதாவது இந்த பரவநாச்சியார் முதல் மனைவி அவங்க வந்து ஒரு 2வது கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோவப்படுறாங்க. அந்த பிணக்கினை அறுத்து அதாவது தீர்த்து வைப்பதற்காக பெருமான் கிட்ட போய் நம்பி வந்து உதவி கேட்குறாரு. எப்பா நீதானப்பா எனக்கு சரி பண்ணி வைக்கணும், அந்த கல்யாணத்தையும் நீதானே பண்ணி வச்ச, அதனால் எனக்கு இதை சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு. வீதி விடங்க பெருமான் என்ன பண்ணுறாருன்னா திருவாரூரில் அந்த ஊடலை தீர்ப்பதற்காக 2 முறை நடந்து வருகின்றார். பெரிய புராணத்தில் இந்த செய்தியை பார்த்தீங்கன்னா தீது கொள்வினைக்கு வாரோம் செஞ்சடை கூத்த தம்மை காதுகொள் குழைகள் வீசும் கதிர்நில விருள்கால் சீப்ப மாதுகொள் புலவி நீக்க மனையிடை இருகால் செல்ல தூதுகொள் பவராம் நம்மை தொழும்பு கொண்டுரிமை கொள்வார். அழகான 10வது பாடல், நிறைவு பாடல். இந்த பாடல்களை எல்லாம் பார்க்கும்போது நம்பி ஆரூரர் நாம உய்ய வேண்டும் அப்படிங்கிறதுனால திருக்கைலாயத்திலிருந்து இந்த மண்ணுலகத்துக்கு வந்தார் அப்படிங்கிறது நேரடியாக தெரிஞ்சாலும் தில்லை என்பது ஆகாயத்தலம். அதில் ஆரம்பித்த இந்த பாடல்கள் திருவாரூர் என்ற மண் தலத்தில் நிறைவுக்கு வருகின்றது. நம்ம வினையெல்லாம் அண்ணாமலையாராக இருந்து எரித்து அருள் செய்வதற்காக அப்படிங்கிறதுக்கு. அதனால தான் ஆகாயத்தலம், மண்தலம், நெருப்புத்தலம் இந்த 3ஓட குறிப்பையும் நாம் இந்த 10 பாடல்களில் வைத்து பார்க்க முடிகின்றது. நம்பி ஆரூரருடைய குருபூசை நன்னாளில் இந்த 10 பாடல்களை அதாவது ஆளுடைய நம்பிகள் அருள் மாலையை ஒவ்வொரு பாடலாக சிந்திப்பதற்கு பெருமானின் கருணை துணை நின்றது என்று சொன்னால் அது மிகையாகாது. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார முதற்கடலே போற்றி. சிவசிவ. திருச்சிற்றம்பலம்.